ஹைட்ரா ஃபேஷியலில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டெப்ஸையும் எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி செய்கிறது தான். இது ரிமூவ் பண்ணும்போதே ஃபேஸில் கொலாஜன் பூஸ்ட் ஆகி ப்ளம்ப் அப் ஆகும் ஸ்கின். நார்மலாக நம்ம கைகளால் போடும்போது மேலோட்டமாக தான் எல்லாமே இருக்கும். பட் இதால் செய்யும்பொழுது நமக்கு வந்து நல்ல டீப்பாக டெர்மிஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். கோல்ட் ஹேமர் அப்படின்றது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி செஞ்சதுலலாம் கொஞ்சம் போர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் எல்லா கலர்ஸும் வரும். ஒரு கலரும் ஒரு ஸ்ட்ரென்த்தை டினோட் பண்ணும். நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ், ஷைன் இதெல்லாம் கொடுக்கும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட ஸ்வீட்டஸ்ட் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா மேம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸ்வீட்டஸ்ட் அனு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா எங்களுக்கு நிறைய ஸ்கின் டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி தரீங்க, ஃபேஸ் பேக்லாம் சொல்கிறீங்க, அதுவும் ஹெர்பலில் நிறைய புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லி தரீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கு. ஆமாம், நாட் ஒன்லி ஹெர்பல், இது மாதிரி கூட நம்ம செய்வோம் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு டெமோ. அது வந்து ஹைட்ரா ஃபேஷியல். ஹைட்ரானாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஆல் அபவுட் வாட்டர். ஸோ அதனால் நம்ம நீரை யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தருடைய ஸ்கின் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே மேம். உங்களோட மாடல் யாரு மேம்? நீங்கள் தான். நான் தானா? ஓ, இப்போ இது நான் தானா மேம்? சரி, ஓகே. எனக்காக இதெல்லாம் பண்ண போகிறீங்க. இப்போது அனுவோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக தெரியும். சில இடத்துல ஆயிலியாகவும் சில இடத்துல ட்ரையாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. அவங்க ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்கலாம். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது ஃபோமிங் ஜெல் கிளென்சர். இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹைட்ரா ஃபேஷியலில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டெப்ஸையும் எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி செய்கிறது தான். ஸோ முதல்ல நான் யூஸ் பண்ணுறது ஃபோமிங் ஜெல் கிளென்சர். இது வந்து லைட்டாக ஃபோம் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் அது எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ இது கூட நான் ஒரு கேட்ஜெட்டையும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் ப்ளஸ் கேட்ஜெட் தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ முதல்ல நான் யூஸ் பண்ணுறது அப்ரேஷன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்க்கும்போது நீங்கள் வாட்டரோட கூட இந்த சக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டர் இல்லை, இது ஆக்சுவலி இது லாக்டிக் ஆசிட். ஸோ இவங்களுடைய ஸ்கின்னுக்கு சூட்டபிளான லாக்டிக் ஆசிடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஓரளவுக்கு அவங்களுடைய டெட் ஸ்கின் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது ரிமூவ் பண்ணும்போதே ஃபேஸில் கொலாஜன் பூஸ்ட் ஆகி ப்ளம்ப் அப் ஆகும் ஸ்கின். ஸோ இதில் நான் முதல்ல யூஸ் பண்ணது லாக்டிக் ஆசிட் சீரம். ஸோ அதுதான் அவங்களுடைய ஸ்கின்னில் கொஞ்சம் நேரம் இருக்க விடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ நான் வந்து அந்த லாக்டிக் ஆசிட் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரப்பர் அப்படின்றதால நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். இதால் செய்யும்போது டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியது. ஸோ நார்மலி நோஸில் வந்து நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கூட இது மூலமாக எடுக்கலாம், இந்த ஸ்க்ரப்பர் மூலமாக. இது ஒரு அல்ட்ராசானிக் கருவி இது. அதனால் இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் பண்ணும். அந்த வைப்ரேட் ஆகும்போது ஸ்கின்னில் உள்ள வேண்டாத இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். எவ்வளோ நேரம் நம்ம கையில் பண்ணாலும் வராதது. இந்த ஒரு கருவியில் வந்து ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ ஒரு நல்ல கிளென்ஸ்ட் ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா டோனிங் ஜெல்லை யூஸ் பண்ணுறேன். இந்த டோனிங் ஜெல் வந்து இப்போ நம்ம வேண்டாத இறந்த செல்களை எடுத்துட்டோம் 2 ஸ்டேஜில். ஸோ டோனிங் ஜெல்லை யூஸ் பண்ணிவிட்டு இது நான் அவங்க ஸ்கின்குள்ளே டெர்மிஸ்குள்ளே போகிற மாதிரி செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. இது அல்ட்ராசவுண்ட். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் மூலமாக
அவங்களுக்கு போட்டிருந்த டோனிங் ஜெல் அதை நான் நல்லா உள்ளே பெனிட்ரேட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம கைகளால் போடும்போது மேலோட்டமாக தான் எல்லாமே இருக்கும். பட் இதால் செய்யும்பொழுது நமக்கு வந்து நல்ல டீப்பாக டெர்மிஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த ஜெல் நல்லா உள்ளே ஊடுருவி போகணும் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஹைட்ராஃபேஷியலில் அல்ட்ராசவுண்ட் இருக்குது, கேல்வானிக் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, கோல்டு ஆக்சிலேஷன் இருக்குது, கோல்டு மிஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு கேட்ஜெட். ஸோ இது கூட நம்ம ரைட்டான ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். நோஸில் இவங்களுக்கு கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். நோஸில் இவங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் கொஞ்சம் இருந்தது, ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரேபரால். இப்போ வந்து இதால் செய்யும்போது இன்னும் நல்லா அப்படியே ப்ளம்பப் ஆகிறத பாருங்கள். அவங்க ஸ்கின் எவ்வளோ ஈஸிலி ப்ளம்ப் ஆகி வரதை பார்க்குறோம். ஸோ இப்போ நான் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுக்க போகிறேன். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்கின் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், நல்ல டைட்னஸ் இருக்கும் ஸ்கின்னில், நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இது மூலமாக நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ அனுக்கு வந்து யங் ஏஜ் அப்படின்றதுனால நான் நெக்லலாம் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் ஓல்டர் பீப்புளுக்கு நெக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்வோம். இவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ்க்கு வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபேஸில் மட்டும்தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். போட்டிருக்கிற அந்த ஸ்பெஷலான க்ரீம், ஜெல் இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே உள்ளே அப்சார்ப் ஆகிட்டே இருக்குது. ப்ளம்பாக இருக்குது ஸ்கின். அவங்களோட ஸ்கின் இப்போ பார்க்கும்போது நல்லா ப்ளம்பாக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ், 1 to 2 minutes தான் ஒரு இதுவும். இப்போ நான் கொடுக்கறது கோல்டு ஹேமர் அப்படின்றது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி செஞ்சதுலலாம் கொஞ்சம் போர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டு எஃபெக்ட் உள்ள ஒரு ஹேமர் மாதிரி இருக்கிற ஒரு கருவி. இதுவும் ஒரு அல்ட்ராசானிக் தான், ஆனால் இது பேர் வந்து கோல்டு ஹேமர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒரு ப்ளம்ப் ஃபீலிங்கை கொடுக்கும். போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணும். ஸோ நோஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ், நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் அதனால ஃபார்ம் ஆகும் அந்த இடம், அண்ட் சீக்ஸில் உள்ள அந்த போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரியும் அவங்க ஃபேஸ் நல்லா ப்ளம்ப் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். கூடவே அவங்க வந்து ஹோம் கேர் இதெல்லாமே யூஸ் பண்ணணும். இதில் ஸ்கின் டானிக் இல்லைனா ஸ்கின் சீரம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இது வந்து ஒரு மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஃபைனாக அந்த டோனர் வந்து நம்ம ஸ்கின்னில் படும்பொழுது போர்ஸ் நல்லா க்ளோஸ் ஆகும் அண்ட் ஃபேஸ் நல்லா ப்ளம்ப் ஆகும். இப்போ அவங்க ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப டீப்பாகவும் செய்யலை, ஏன்னா இது ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் வந்து இவ்வளோ தான் செய்ய முடியும், டைம் ஃபேக்டர் இருக்குது. அதனால் நான் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதுலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த ஃபேஷியல் 2 hours ஆகும். இது செஞ்சு முடிக்கும்போது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே சூட் ஆகும். ஆனால் யார் யாருக்கு எது வேணுன்றதை தெரப்பிஸ்ட் வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டில் வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கேவ்டா வாட்டர், அதாவது தாழம்பூ தண்ணி, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக யூஸ் பண்ணுறது எல்இடி மாஸ்க். இதில் எல்லா கலர்ஸும் வரும். ஒரு கலரும் ஒரு ஸ்ட்ரென்த்தை டினோட் பண்ணும். நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ், ஷைன் இதெல்லாம் கொடுக்கும். ஸோ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்து மாஸ்க் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் மாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது நல்ல ஒரு ரெஜுவினேட்டட் ஃபீலிங் கிடைக்கும் அவங்களுக்கு. டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும்.
ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹோல் மந்த்தே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில பேருக்கு ஒரு 15 days ஒன்ஸ் கூட செய்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஒன்ஸ் இன் 1.5 2 months செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்ரா ஃபேஷியலோட ஒரு குயிக்காக நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஒரு மினி வேர்ஷன் தான் நான் காட்டினது. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு சீரமும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கின்க்கு ரொம்ப சூட்டபிள். ஒன்று வந்து லாக்டிக் ஆசிட், ஒன்று சாலிசிலிக் ஆசிட், ஒன்று கிளிசரின், இன்னொன்று வந்து வாட்டர். இந்த மாதிரி வேறு சொல்யூஷன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு நான் கொடுத்தது லாக்டிக் ஆசிட். ஏன்னா ரொம்ப க்ரீஸியாகவும் சில பிளாக் ஸ்பாட்ஸோடு இருந்ததுனால லாக்டிக் ஆசிட் கொடுத்தேன். ரொம்ப நிறைய பிம்பிள்ஸ் இருந்தால் சாலிசிலிக் ஆசிட் கொடுத்துருக்கலாம். பட் இது கொடுக்கும்பொழுது, அதாவது ஃபஸ்ட்டு நான் செஞ்ச அந்த இதில் அந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சோம். ஸோ குயிக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்காக இந்த ஃபேஷியல். ஐ ஹோப் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் செஞ்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி, அவர் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, நல்ல பிரைட்டாக தெரியணும் அப்படின்ற போது இந்த ஃபேஷியல் ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு நல்ல தெரபிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் அதை செஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த LED லைட் தெரப்பியை ரிமூவ் பண்ணுறேன். கடைசியாக நம்ம பேக் யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு பெப்டைட் ஜெல் மாஸ்க். ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை ஹைட்ரான்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து வாட்டர் ஓரியன்டாக இருக்கும். அதனால் சிலதுலலாம் மட் ஓரியன்டாக இருக்கும். சிலது வேறு சில ப்ராடக்ட்ஸ் லைக் பேசன் அந்த மாதிரி ஹெர்பல் ஓரியன்டாக இருக்கும். இதில் வந்து வாட்டர் ஓரியன்ட். அதனால் அவங்களுடைய ஸ்கார்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனுவோட ஃபேஸில் வந்து இது செஞ்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்ட் ஃபீலிங் இருக்கும். இது ஒரு 10 minutesக்கு அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ண 2 ஐபேட்ஸ் வச்சுருக்கோம். நல்லா வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஒரு 10 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம். ஹாய் அனு, எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக பண்ணும்போது வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற ஃபீல் கொடுத்துட்டே இருந்துச்சு. இல்லை ஒவ்வொரு மிஷின் எடுக்கும்போது. ஆனால் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கப்ளிங் ட்ரீட்மெண்ட் நல்லா இழுத்து என்னோட சீக்கெல்லாம் வெளியில் வந்த மாதிரி புதுன்னு இருக்கு இப்போ பார்க்கும்போது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஸோ இவங்களோட ஏஜுக்கும் இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓல்டர் பீப்புள், ரொம்பவே ஓல்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுவதில்ல. ஸோ இதில் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ மெஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து யாருக்கு எது பொருந்தும்னு பார்த்து அதை நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுக்கும்போதே அவங்களோட சீக்ஸ் ரொம்ப சம்பி ஆயிடுச்சு. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வச்சு இலைக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு, அப்புறம் போக போக பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல்னு கேட்டு நீங்களும் செஞ்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா? போகலான்னு நினைக்கிறேன். நானே ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கே போவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் மேம், ரொம்பவே அழகாக காட்டிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.